ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் 29 2025 நடக்கக்கூடிய சனி பயிற்சியால் எந்த மாதிரியான பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். 7 சனினால சில ராசிக்காரங்க பயப்படுறது உண்டு. அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே லாப சனியாக தொடர்கக்கூடிய இந்த சனி பயிற்சியால் நிறைய நல்ல பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். 7 சனி காலங்களில் நீங்கள் பட்ட பல கஷ்டங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். உழைப்பின் மூலமாக உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எந்த இடத்துல எல்லாமே அவமானப்பட்டு நின்னீங்களோ இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையாக நீங்கள் தொடர்ந்து இருந்துட்டு வந்தாலே போதும். அற்புதமான பலன்களை ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். சனி பகவான் 11ஆம் வீடுகளை அமையக்கூடியது தான் லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறப்ப பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தடை நீங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி. ரொம்ப நாளாக திருமணத்துக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகம், மூத்த சகோதரருடைய ஆதரவு, தொழில் முன்னேற்றம், நிறைய ஒப்பந்தம், கூட்டு தொழிலிருந்து விலகி சுய தொழில் செய்யணும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, இது எல்லாமே நல்ல பலனை தரக்கூடியது தான் இந்த லாபசனியோட பலனாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனையும் கூடவே நீங்கள் இந்த நேரம் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய நேரம், வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரம் நல்லபடியாக அமையும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் கூட வெற்றி கிடைக்கும். அதிகார பதவி தேடி வரும். இந்த பொறியியல் மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் நல்ல காலம், முன்னேறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்கிறீங்கன்னா லாபங்கிறது இந்த நேரம் அதிகரிக்கும். தடப்பட்ட காரியம் மலமல்னு நடக்கும். திருமண தடை நீங்கன்னு சொல்லலாம். பிள்ளைகள் வழியிலுமே சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமணமான தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயர்ந்தவர்னு சொல்லலாம். ஒரு சிலர் இந்த விமானம் ஏறி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, அந்நிய தேசத்து வருமானம், கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் எல்லாமே இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எவ்வளோ சிறப்போ, ஆவணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பத்திரமா வச்சுருக்கிறதும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான். மூத்த சகோதர வகையில் இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சகோதரர்களுடைய நிலையை இந்த நேரம் உயர்ந்து வரும்னு சொல்லலாம். பொருளாதார முன்னேற்ற சிறப்பாக இருக்கும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. நகை பணம் மாதிரி விஷயங்களை இரவல் தரதும் வேண்டாம், வாக்குறுதிகளையும் தரதும் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனாக கொடுக்கறதும் நீங்கள் இந்த நேரம் செய்ய வேண்டாம். சின்ன சின்ன உடல் உபாதை வந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்பு தராது. அதே சமயம் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தணும். மேலுமே உங்களுடைய சுய ஜாதக அமைப்புப்படி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அபரிதமான வளர்ச்சி பெற போகிறீங்க. மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி நல்ல பலன் உண்டாக போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி தான் கொடுக்கும். 11 இடம் சொல்லக்கூடியது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானம். இது வரைக்குமே நீங்கள் செஞ்சுட்டு இருந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, செய்ய போகக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்க போகுது. வழக்கமான வருமானத்தை விட கூடுதல் வருமானம் இருக்கும். ரிஷபராசிக்கு சனி பகவானே யோகாதிபதியாக இருக்கிறதால ரிஷபராசிக்கு 9ஆம் 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவானால் தொடர்ந்து நல்ல பலன் கிடைக்குங்க. பாக்கியாதிபதியான சனி பகவான் மூலமா பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் மூலமா நன்மை பெற போறீங்க. நிதி சார்ந்த விஷயங்களை ஏற்பட்டிருந்த சிக்கல் தீர ஆரம்பிக்கும். கடன் எல்லாமே அடைச்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க. வங்கி உள்ளிட்ட நிதி அமைப்புகளில் ஏற்பட்டிருந்த கடன்களும் இந்த நேரம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன மனசாவை ஏற்பட்டாலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் காத்திருக்குது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற போறீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் தான் தரும். வேலையில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த சங்கடம் தீரும். ஏன்னா இது வரைக்குமே வேலையில் நிறைய பாதிப்பு கூடவே இருந்து உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. வீண் பழி சுமத்தக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பாங்க. ஒரு மன உளைச்சலை தான் நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை ரீதியாகவும் சந்திச்சிருப்பீங்க. என்னதான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஆதரவுங்கிறது கிடைச்சிருக்காது. இனி நல்ல மாற்றம் இருக்குது. எடுக்கிற முயற்சி எல்லாமே கை கொடுக்கும். பெரும்பாலும் இந்த கடல் தாண்டி போகக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, வியாபாரம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் அமையுன்னே சொல்லலாம்.
லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதால நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே கை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது முயற்சி கொடுக்கறது மட்டும்தான். முயற்சி திருவனையாக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த நேரம் சாத்தியம். ரிஷப ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பார்வைப்படுறதால நல்ல வினைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலனை பெற போகிறீங்க. இது வரைக்குமே எந்த வகையில் எல்லாமே தான தர்மங்கள் நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் மனசில் வருத்தம் இருந்திருக்கும். என்னதான் நல்லது செஞ்சாலும் ஒரு நல்ல பலன் கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி இந்த காலத்தில் அதுக்கு தகுந்த பலன் இந்த நேரம் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பற்றாக்குறையாகவே இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்னு இந்த நேரம் ரொம்ப நீங்கள் அக்கறையாக செயல்படுவீங்க. பணப்புழக்கமும் இனி தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். உங்கள் உழைப்பால் மற்றவங்க வாழ வைக்க போகிறீங்க. யாரெல்லாமே உங்களை இந்த நேரம் உதாசனப்படுத்தினாங்களோ அவங்களாவே உங்களை தேடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். ஆனால் கோபம் இந்த நேரத்தில் அதிகமாக தான் வரும். கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். இயல்பாகவே தன்மானம் நிறைஞ்சவங்க நீங்கள். எந்த இடத்துலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஒரு அவமான குறைவாக பேசுகிறதோ ஒரு இழிவாக பேசுகிறதோ கூடாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் மற்றவங்க மனசை புண்படாதபடி பேசுகிறதையும் கெட்டிக்காரர்களாக இருந்தாலும் இது வரைக்கும் நிறைய பாதிப்புகள் சந்திச்சவங்களுக்கு அது தகுந்த பதிலடி கொடுக்கணும் தான் யோசிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் இந்த நேரம் கவனமாக இருக்க பாருங்கள். கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. 3ஆம் பார்வையாக ராசி, 7ஆம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக அஷ்டம ஸ்தானத்தையும் பார்க்கறது இந்த நேரம் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் செயல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான டைமுக்குள்ளே முடிக்கணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய கடன் பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் தீர்ப்பீங்கன்னு சொல்லலாம். விரும்பின வீட்டுக்கு குடி போவீங்க. சுகப்போக வசதிகளை பெறுவீங்க. மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும். உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம். கடின உழைப்புக்கு பேர் போனவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள். உழைப்புக்கிறதுக்கு எந்த வகையிலுமே தயங்க மாட்டாங்க. ஆனால் நீ உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். எல்லா செயல்களையும் கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும். உங்கள் ஆலோசனை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி இந்த நீரிழிவு நோய், கல்லீரல் நோய் மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு பெரும்பாலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் தைரியம் எப்போதுமே இருக்கணும். இந்த நேரத்தில் தைரியத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். உங்களை ஏமாற்ற நினச்சவங்க எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. நண்பர் யார் எதிரி யாருங்கிறத நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க. இனி அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வகையிலையும் நல்ல மாற்றம் தான். புதிய முயற்சிகள் இறங்குவீங்க. புதிய அனுபவம் கிடைக்கும். சிரமம் பார்க்காம நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. வருமானம் இனி சீராமை போகுதுன்னே சொல்லலாம். குடும்பத்திலையுமே இனி அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த நேரம் உங்கள் குழந்தைகள் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு அந்த திட்டம் இல்லாமல் நிறைவேறும். நீண்ட நெடுநாள் ஆசை ஒவ்வொன்றா நிறைவேற வாய்ப்பு இருக்குது. தொழிலை இது நாள் வரைக்குமே நீங்கள் சந்தித்த சங்கடம் நீங்குங்க. முன்னேற்றகரமான வாழ்க்கை உண்டாக்க போகுது. நேர்முகமாக மறைமுகமாக நீங்கள் சந்தித்த எதிர்ப்பு இல்லாமல் மறையும். அலுவலக ரீதியாகவும் அனுகூலமான பலன் தான். கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களும் நட்பு பாராட்டுவாங்க. இடையூறுகளை ஒரு பொருட்டாതെ கருதாதவங்களுக்கு இவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுல எந்த ஒரு குறையுமே இல்லை. விரும்பின இடமாற்றம், வேலைக்கேற்ற மாதிரியான இந்த நேரம் பண வருமானம் கிடைக்கும். வியாபார ரீதியாக நீங்கள் தீட்டக்கூடிய திட்டங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குது. விற்பனை சம்மந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாக இருக்குது. ஆனால் கூட்டாளிகளை எதுவாக இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்ச பின்னாடி நீங்கள் விரிவாக செய்கிறதோ ஒரு புதிய விஷயத்தை ஏற்படுத்துறது நல்லது. மற்றபடி திறமைக்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் துறையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆதரவு சிறப்பாக இருக்குது. எதிரிகளால் இந்த கஷ்டம் உங்களுக்கு உண்டாகாது. இருந்தாலும் அவங்க மேலே ஒரு கண் வச்சிருக்கிறது நல்லது. கட்சியில் நல்ல பேர் வாங்க போகிறீங்க. சச்சரவாகவே இருந்த பல விஷயங்கள் இனி நல்லபடியாக உங்களுக்கு செயலாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கடினமாக உழைச்சிங்கன்னா இந்த நேரம் ஒரு அற்புதமான வாழ்வை பெற போகிறீங்க. வெற்றிவாக சுட போகிறீங்க. மற்றபடி உங்கள் வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதால நல்ல பாராட்டு கிடைக்கும். உங்கள் திறமையை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. திறமையை வெளிப்படுத்த தயங்கிடாதீங்க. இந்த காலம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு அற்புதமான காலமாக அமையும். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள் நல்லா யோசித்த பின்னாடி ஒரு சில வார்த்தைகளை இந்த நேரம் நீங்கள் நம்பணும். பார்க்குறவங்க எல்லாருமே நம்பிடாதீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். வாழ்க்கை துணையோட குடும்பத்தோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். இல்லற வாழ்க்கையில் திருமணம் மாதிரியான சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. யார்கிட்டையும் மனம் திறந்து பேசுறது வேண்டாம். அதுதான் வம்பாவே முடிஞ்சிடும். உங்கள் கடமையை சரிவர செஞ்சாலே போதும். மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு, கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு, மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை,
தீய நண்பர்களோட சகவாசம் துண்டிக்க போகிறது. இந்த நேரம் பல துறைகளை வெற்றின்னு அடுத்தடுத்து சாதனை காத்திருக்குது. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழம்பு போயிருந்த நீங்கள் இனி நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. உங்கள் கருத்தை மற்றவங்களும் ஏற்றிக்குவாங்க. பகை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உண்டாக தான் செய்யும். சாமர்த்தியமாக எதையுமே சமாளிக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம் தான். பண வரவு சிறப்பாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டி குறைய ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் பெற போகிறீங்க. எந்த வேலையிலையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா குழப்பங்கிறது இல்லை. வேலையில் அப்பப்போ டென்ஷன் ஏற்படலாம். கொஞ்சம் நேரம் குழப்பத்தை தவிர்க்க பாருங்கள், நல்ல மாற்றம் உண்டாகும். மிருக ஸ்ரீரிடம் 1-2 பாதங்களை விடவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட செய்கை உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு வேற்றுமே இல்லை, நல்ல மாற்றம் உண்டு. குழந்தைகளோட வயலில் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். வாகன பயணத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரம் முடிஞ்சால் திருப்பதி போய் நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தாமரை மலர் கொண்டு பெருமாளுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தொடங்கி அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டு காலத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.